ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நாகேந்திரனுக்கு கல்லீரல் பாதிப்பு தொடர்பான மருத்துவ ஆய்வுகளை மேற்கொள்ள தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கைதிக்கு மருத்துவ ஆய்வு மேற்கொள்ள தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நாகேந்திரனுக்கு கல்லீரல் பாதிப்பு தொடர்பாக மருத்துவ ஆய்வுகளை இன்று மேற்கொள்ள வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நாகேந்திரன் உள்ளிட்ட 27 பேரை கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக உள்ள நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். சிறையில் நாகேந்திரன் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்க கோரி அவரின் மனைவி விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நாகேந்திரனுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு அவரின் குடும்பத்தினர் 3 பேர் கல்லீரல் தானம் செய்ய தயாராக இருப்பதாகவும் அது தொடர்பாக நாகேந்திரன் குடும்பத்தினர் அளித்த விவரங்களை காவல்துறையினர் தரப்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் தாக்கல் செய்தார். நாகேந்திரன் உடல்நிலை குறித்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அவரை இன்று அனுமதித்து மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே வேளையில் நாகேந்திரனுக்கு கல்லீரல் தானம் செய்ய இருக்கும் குடும்பத்தினரின் உடல்நிலையை பரிசோதிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த பரிசோதனைக்கு பின்னர் நாகேந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்றும் சிஎம்சி மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினால் நாகேந்திரனுடன் அவருக்கு உதவியாக அவரின் குடும்பத்தினர் ஒருவர் மட்டுமே உடன் இருக்க வேண்டும், செல்போன் பயன்படுத்துவதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் 18ஆம் தேதி தள்ளி வைத்தார். சிந்து, நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.